என்ன மக்களே, இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட்டை தெரிஞ்சுக்க பயங்கர ஆர்வமாக இருக்கீங்க போல இருக்கு. எனக்கு அவ்வளோ மெசேஜஸ் ப்ரோ. இப்போ தான் லைவ் வந்தேன். லைவில் அவ்வளோ பேர் நாமினேஷன் லிஸ்ட் சொல்லுங்க ப்ரோ, நாமினேஷன் லிஸ்ட் சொல்லுங்க ப்ரோ, கேப்டன் யார் ப்ரோன்னு சொல்லி அவ்வளோ மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால தான் நாமினேஷன் லிஸ்ட்டில் யாரெல்லாம் வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் பிபி கம்பெனி பிக் பாஸ் 9 தமிழ். பிக் பாஸ் 9 தமிழில் யார் வர வாரத்துக்கான நாமினேஷனில் இருக்க போகிறா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். யார் தலைவர் ஆக போகிறா எல்லாமே கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு ஒன்று ஒன்றா வந்துட்டு இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ண மாட்டீங்க. பார்த்து லைக் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ ஒரு 10 பேர் போய் சஜஸ்ட் ஆகும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ யார் ப்ரோ நாமினேட் ஆவா? ஏன்னா இந்த வாரம் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் வேறு செலக்ட் பண்ணல, யார் கேப்டன்சிக்கும் வேறு தெரியல, யார் நாமினேஷன் தெரியல, ஒரே குழப்பமாக இருக்குது ப்ரோ. வீட்டுக்குள்ளே வேறு 13 பேர் இருக்காங்க ப்ரோ. 13 பேர் 14 பேர் இன்றைக்கி இருக்காங்க. இன்றைக்கி வியானா அவர்கள் வெளியே போயிடுவாங்க. 13 பேர் இருக்காங்க ப்ரோ. என்ன ப்ரோ பண்ணுறது? இன்னொரு 30 நாள் தான் ப்ரோ இருக்குது. 5 வாரம் கூட கிடையாது ப்ரோ. எப்படி ப்ரோ வெளியே அனுப்புவாங்க? 2 வச்சு அனுப்ப சொல்லுங்கள் ப்ரோ, 3 வச்சு அனுப்ப சொல்லுங்கள் ப்ரோ. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஸோ இந்த வாரம் எவிக்ஷன் வந்துட்டு பயங்கரமாக இருக்க போது, நாமினேஷனும் பயங்கரமாக இருக்க போது, ஓப்பன் நாமினேஷன் இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது மக்களே. ஏன்னா வீக் வந்தாச்சு, 70வது நாள் வந்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? ஓப்பன் நாமினேஷன் தான், வச்சு அடின்னு அடிக்க வேண்டியதான். இதில் எல்லாரும் கேட்குறீங்க ப்ரோ எல்லாரையும் நாமினேஷன் பண்ணி வச்சா எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அது இருக்கும், ஆனால் இந்த வாரம் இருக்காதுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் ஓப்பன் நாமினேஷன் இருக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. போன வாரமே வேறு மாதிரி அந்த இது பேப்பரில் எழுதி அப்படி காட்டுற மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அது பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ தூக்கி போடுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒன்று வச்சு வர வாரங்களில் எரிக்கிற மாதிரி வைப்பாங்க, ஃபோட்டோவை எரிக்கிற மாதிரி வந்துட்டு ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி, அந்த மாதிரிலாம் பயங்கர வித்தியாசமாக நாமினேஷன் இருக்கும். நார்மலாக கன்ஃபெஷன் ரூமில் போய் பண்ணுற மாதிரி இருக்காது. ஓப்பன் நாமினேஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைனா வந்துட்டு பேப்பரில் அவங்க ஃபோட்டோவை எரிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க ஓப்பனாக எல்லாரையும் நிற்க வச்சு ஃபோட்டோவில் வச்சு எரிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை அவங்க மூஞ்சியில் ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி வைக்க வாய்ப்பு இருக்குது. நிறையா வித்தியாசமாக பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. கன்ஃபெஷன் ரூமில் நடக்கிற மாதிரி இருக்காது. ஸோ யார் ப்ரோ இருக்கா சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ வந்துடுவோமா? ஸோ ஃபஸ்ட்டு யாருன்னா நம்ம அரோரா அவர்கள் இந்த வாரம் நாமினேஷனில் இருக்கிறது ஆல்மோஸ்ட் உறுதிங்க. ஏன்னா அக்கா வந்துட்டு பயங்கர மாற்றி ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க. அதுவும் எஃப்ஜே ஆதிரைக்குள்ள நடுவில் வந்து போய் ஒரு பயங்கர கேவலமான ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க நம்ம அரோரா. நீங்கள் ப்ரோமெல்லாம் பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி எபிசோடும் பார்ப்பீங்க. ரொம்ப வஸ்டான ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க. அதனால தான் எஃப்ஜே அவர்கள் போயிட்டு ஏமா உன் விஷயத்தில் துஷாரை வச்சு பேசுதான் உனக்கு எப்படிமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம அரோராவை கேட்டாப்பில். ஸோ அரோரா அவர்கள் கண்டிப்பாக நாமினேஷனில் வருவாங்க. அடுத்து நம்ம எஃப்ஜே அவர்களும் ஊரில் இருக்க எல்லா வம்பையும் இழுத்து வச்சிருக்காப்புல. ஸோ எஃப்ஜே அவர்களும் கண்டிப்பாக நாமினேஷனில் வருவார். ஸோ எஃப்ஜே, அரோரா, அப்புறம் நம்ம சாண்ட்ரா அவர்களுமே நாமினேஷனுக்கு வருவாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் உட்காந்து எல்லாரை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க, நிறையா வந்துட்டு காசிப்ன்றதை பண்ணிட்டு இருக்காங்க, ட்ராமான்றதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சாண்ட்ராவுமே நாமினேஷனுக்குள்ளே வருவாங்க. அடுத்து நம்ம ஆதிரை அவர்கள் 2 வாரம் தப்பிச்சிட்டாங்க மக்கள். எப்படி 2 வாரம் தப்பிச்சிட்டாங்க? அம்மா எப்படிமா தப்பிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாரம் வந்துட்டு அவங்க வெயில் கடை வந்ததுனால அந்த பிக் பாஸ் சலுகை கொடுத்துட்டாரு. இன்னொரு வாரம் வந்துட்டு இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மரில் மாட்டிக்கிட்டாங்க, அந்த ரெட்ரோ டீமில் மாட்டி வின் ஆகிட்டாங்க. அதெல்லாம் தப்பிச்சிட்டாங்க. இந்த வாரம் தப்பிக்க முடியாது. ஆதிரை அவர்கள் கன்ஃபார்ம் நாமினேஷனில் வருவாங்க. நீங்கள் பாயாசத்தை போடணுன்னா கன்ஃபார்ம் பாயாசத்தை போட்டுருங்க, ஓகேங்களா? ஸோ ஆதிரை அவர்களும் நாமினேஷனில் வருவாங்க, ஓகேங்களா? ஆதிரை, அரோரா, எஃப்ஜே, சாண்ட்ரா 4 ஆச்சா? அடுத்து நம்ம அமித் அவர்களுமே வருவார். ஏன்னா கேப்டனாக இருந்துக்காரு இல்லையா. ஸோ நிறையா பேருக்கு நிறையா விஷயங்கள் கருத்து வேறுபாடு இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம விஜேஸே வச்சு அடி பொழந்து விட்டார் நம்ம அமித்தை, ஓகேங்களா? ஸோ அமித்துமே கன்ஃபார்ம் வருவாருங்க. ஏன்னா நிறைய விஷயத்தை அவர் கேட்காம விட்டார். நிறைய பேருக்கு ஃபேவரிசம் பண்ணார், பார்வதி மற்றும் கமருதீன், கானா வினோத்துக்கு. ஸோ அதனால எல்லாருமே கானில் இருப்பாங்க இந்த கேங் இருக்கவங்க. ஸோ எல்லாருமே ஓட்டு போட்டு நாமினேட் பண்ணுவாங்க. ஸோ அமித்துமே நாமினேஷனில் வருவார். ஸோ அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கனி அவர்களுமே நாமினேஷனுக்கு வருவாங்க. ஏன்னா அக்கா வந்து தப்பிச்சிட்டாங்க இல்லையா, ரெட்ரோ டீம்லேருந்து அந்த நேரத்தில் தப்பிச்சிட்டாங்க. ஸோ கன்ஃபார்ம் கனி அவர்களுமே நாமினேஷனில் வருவாங்க. கனி அவர்கள் வந்து அவர்கள் ஓட்டு வருமானு கேட்டிங்கன்னா, கனி அவர்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் கனி அவர்களுமே சப்போர்ட் இருக்குது, கனி அவர்களுக்குமே ஓட்டுங்கள் வரும். ஸோ கனி அவர்கள் வருவாங்க. ஸோ அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யா அவர்களுமே கன்ஃபார்ம் நாமினேஷனில் வருவாங்க. முக்கியமாக நம்ம கமு மாமா, பார்வதி எல்லார்கிட்டையும் அம்பு இழுத்து வச்சுருக்காங்க இல்லையா. கன்ஃபார்ம் திவ்யாவை அடின்னு குத்துவாங்க. அக்கா வேறு போன வாரம் நாமினேஷன் இல்லை. திவ்யா ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ப்ரோ எங்களுக்கு போர் அடிக்கு ப்ரோ, ஓட்டு போட முடியாமல் அப்படின்ற மாதிரி நீ கேட்குறது எனக்கு புரியுது. கன்ஃபார்ம் திவ்யா அவர்களுமே நாமினேஷனுக்கு வராங்கோ. ஸோ திவ்யா ஃபேன்ஸ் ரெடியாக இருக்க ஓட்டு போடுறதுக்கு அப்புறமே தான் சொல்ல தோணுது. ஸோ அடுத்து கமு மாமாவே நாமினேஷனில் வருவாருங்க. கமு மாமா பண்ணாத வேலைகளே இல்லை. இந்த வாரம் எல்லாருக்கிட்டையும் வம்பிழுத்து கமு மாமா தான் கண்டென்ட் வேலையிலே பண்ணி விட்டார். எஃப்ஜே அவர்களும் சரி, அரோராவும் நாமினேட் பண்ணாலே முடிஞ்சு போச்சு. ஸோ கமு மாமா கன்ஃபார்ம் உங்கள் லிஸ்ட்டு பேரில் பேர் நம்ம கமு மாமா பேர் தான் இருக்கணும். ஸோ கமருதீனும் கன்ஃபார்ம் நாமினேஷனுக்கு வருவார். கமருதீன் ஃபேன்ஸ் ரெடியாக இருங்கப்பா ஓட்டு போட, ஓகேங்களா? ஸோ கமருதீனுமே வந்து நாமினேஷனுக்கு வராரு, ஓகேங்களா? அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா
நம்ம சபரி அவர்களும் நாமினேஷனில் கன்ஃபார்ம் வருவாருங்க. என்ன ப்ரோ சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சபரி அவர்களுமே நிறைய விஷயங்கள் அந்த லாயராக நிறைய விஷயங்கள் வந்துட்டு எஃப்ஜேக்கு சாதகமாக இல்லை இங்கே சாதகமாக பண்ணிட்டு இருந்தார் இல்லையா. ஸோ அதனால் அந்த கேங் இருக்கவங்க கண்டிப்பாக சபரியை குத்துவாங்க. கன்ஃபார்ம் சபரியுமே நாமினேஷனுக்குள்ளே வருவார். அடுத்து யாருன்னு கேட்டிங்கன்னா கானா வினோத்தும் நாமினேஷனில் வருவார் ப்ரோ. என்ன ப்ரோ எல்லாரும் பேரும் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இருக்குது வெயிட் பண்ணுங்க சொல்கிறேன். கானா வினோத்தும் வருவாருங்க. ஏன்னா கானா வினோத்தும் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஃபேவரிசமாக கமருதீனுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஆட்டிடியூட்டில் வந்துட்டு ரொம்ப ஆட்டிடியூடாக இருக்குது, பிஹேவியர் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கானா வினோத் மேலே குற்றச்சாட்டு வச்சாங்க இல்லையா. நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. ஸோ கானா வினோத்துமே நாமினேஷனுக்குள்ளே வருவார். கானா வினோத் ஃபேன்ஸ் ஓட்டு போட ரெடிங்களா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ஸோ கானா வினோத், கமருதீன், திவ்யா எல்லாருமே ஒன்றா வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடி குத்துன்னு குத்த போகிறாங்க. எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரமும் வருவார். கன்ஃபார்ம் விக்கல்ஸ் விக்ரமும் வருவார். ஏன்னா அந்த லாயராக இருந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு தப்பாக முடிவு கொடுத்துட்டாரு, இது பண்ணிட்டாரு அது பண்ணிட்டாரு அட்வொகேட்டான்னு சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ கன்ஃபார்ம் அந்த காண்டு எல்லாருக்கும் இருக்கும். ஸோ இவருமே விக்கல்ஸ் விக்ரமே நாமினேஷன் வருவார். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நாமினேஷன் லிஸ்ட்டு. நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் எல்லாருமே மோஸ்ட்லி அரோரா, எஃப்ஜே, கமருதீன், கானா வினோத், ஹமித், திவ்யா, கனி, சாண்ட்ரா, ஆதிரை மற்றும் சபரி அண்ட் விக்கல்ஸ் விக்ரம். ஸோ இதில் யார் தம்பிக்க போகிறான்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் தலைவர் ஆகிடுவாங்க, இன்னொருத்தவங்க தப்பிச்சிருவாங்க. அது யார் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ வேறு மாதிரி வந்துட்டு நடக்க போகுது நாமினேஷன். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து விஷயம். ஓப்பன் நாமினேஷன் தான் மக்களே. ஓப்பன் நாமினேஷன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பனாக இருக்க போது. அடி பிரிக்க போகுது. வர வாரங்களில் தான் கேமு சூடு பிடிக்க போகுது மக்களே. எப்படி வர வாரங்களில் தான் சூடு பிடிக்க போகுது. இதுக்கப்புறம் டபுள் எவிக்ஷன் வாரம் எதிர்பார்க்கலாம்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரே எவிக்ஷன் தாங்க இருக்கும். ஒரே எவிக்ஷன் வச்சுட்டு அதுக்கு அடுத்த வாரம் டபுள் வைப்பாங்க. தொடர்ந்து வைக்கக்கூடாது இல்லையா. சொல்ல முடியாது, டபுள் வச்சாலுமே வைப்பாங்க. மிட்டில் ஒன்று தூக்கிட்டு வீக்கெண்டில் ஒன்று வைப்பக்கிறது கூட வைப்பாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்து 13 பேர் இருக்காங்க. எப்பா எந்த சீசன்லேயும் 13 பேர் இருந்தது இல்லையாப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எப்பா ஃபைனலிஸ்ட் அப்படின்னா 7 பேர் நிறுத்த போகிறீங்களா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ஸோ வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு பிளானிங்ன்றதை பிக் பாஸ் டீம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களான்றது தெரியல. எக்ஸிக்யூட் பண்ணாலுமே இவங்க அது காப்பரேட் பண்ணுவாங்களான்றது எனக்கு தெரியல. ஏன்னா இப்போது வர வாரத்துக்கு ஒரு பயங்கரமான டாஸ்க் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த டாஸ்க்கை கொடுத்தா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரில மக்களே. சுத்தமாக ஐடியா இல்லை. ஒரு பயங்கரமான ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க் இல்லை, ஏஞ்சல் வர்சஸ் டீமன் அந்த மாதிரி ஒரு டாஸ்க். ஏஞ்சல் வர்சஸ் டீமன் டாஸ்க் 4 வாரம் முன்னாடியே அவங்க பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் மழை காரணமாக அந்த டிட்வா புயல் வந்துச்சு இல்லையா, அந்த புயல் காரணமாக அவங்க கேன்சல் பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி வச்சது தான் அந்த ராஜா மாதிரி டாஸ்க் வச்சுட்டு அந்த நகையை பராமரிக்கிற டாஸ்க்கு. ஸோ நிறைய பிளான்ஸ் கேன்சல் ஆகுது. இந்த சீசனுக்கு வந்துட்டு மழை கூட இது பண்ணுது பார்த்தீங்களா. என்ன பண்ணுறது, அது பண்ணாலுமே கூட இவங்க கண்டஸ்ட் ஒரு கண்டென்ட் கொடுக்க மாட்டாங்க மக்களே. என்ன பண்ணுறது சொல்லுங்க, என்ன பண்ணுறது. நீங்கள் கேட்கலாம் ப்ரோ எங்கே ப்ரோ லிஸ்ட்டில் பார்வதி அக்காவும் சுபிக்ஷா இவங்க பேரெலாம் காணணும். விஷயம் இருக்குது, நான் சொல்கிறேன். அடுத்தடுத்த வீடியோ சொல்கிறேன் என்ன விஷயம் என்ன மேட்ருன்னு சொல்லி. ஸோ அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் கண்டிப்பாக. ஓகேங்களா. நீங்கள் எல்லாருமே பதறலாம், நான் ப்ரோ மிஸ் பண்ணிட்டியே ப்ரோ அப்படின்னு. விஷயம் இருக்குது, நான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ அதுதான் மக்களே, நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க ப்ரோ இன்றைக்கி சண்டே வந்துட்டு அங்கே வந்துட்டு ஏதோ சண்டை நடந்திருக்கான் ப்ரோ இவங்களுக்கும் அவங்களுக்கும், அது உண்மையா ப்ரோ, பயங்கரமாக அடிச்சுக்கிட்டாங்களாம், இங்கே பேசுகிறாங்க அங்கே பேசுகிறாங்க எக்ஸில் பேசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. அதை பற்றி என்னன்றதை உங்களுக்கு நான் டீட்டெயிலாக அடுத்தடுத்த வீடியோ சொல்கிறேன். நீங்கள் எதுவுமே நம்பாதீங்க, மண்டையில் போட்டு குழப்பிக்காதீங்க சரிங்களா. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நம்ம கமருதீன், கானா வினோத், திவ்யா, விக்கல்ஸ் விக்ரம் இவங்க எல்லாருமே ஒன்றா நாமினேஷனில் வந்தாங்கன்னா யாருக்கு உங்களோட சப்போர்ட்டுன்றது இருக்கும், யாருக்கு ஓட்டுன்றதை போடுவீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யார் இந்த வாரம் இந்த நாமினேஷன் லிஸ்ட் பார்த்து யார் வெளியே போகணுன்னு சொல்லுங்கள். என்ன கேட்டிங்கன்னா, ஆதிரை, அரோரா, எஃப்ஜே, அமித் இந்த 4 பேர்லேருந்து யாராக வெளியே போயிடுவாங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்படி அன்எக்ஸ்பெக்டடாக எவிக்ஷன் பண்ணணுன்னா சபரி இல்லை கமருதீன் கூட போகலாம். ஓகேங்களா. ஏன்னா 2 ஃபீமேல் விக்கெட்டை தூக்கிட்டாங்க இல்லையா அந்த வாரம். அடுத்த ஒரு மேல் விக்கெட்டை தூக்கலாம்னு சொல்லி தூக்கினா கூட வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. என்ன சொல்கிறீங்க, வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது மக்களே. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் யார் எலிமினேட் ஆகணும், அப்புறம் யாருக்கு உங்கள் சப்போர்ட் இருக்கணும், மறக்காம காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்ச வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.